வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்னைக்கு கல்கண்டு வடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கண்டு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோபுரமாக குவிச்சு உளுந்தம்பருப்பு அளந்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்தம்பருப்பையும் பச்சரிசியையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற போட்டேங்க. ஊற போட்டு தண்ணியை பூரா சுத்தமாக வடிச்சிடணும். கிரைண்டர்லேயும் தண்ணியே இருக்கக்கூடாது. ஆட்டையில் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கையில் நம்ம கையை வச்சு வலிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மற்ற வடை மாதிரி நம்ம செய்யக்கூடாது. வலிச்சிக்கிட்டு இருக்கையிலேயே இதை வந்து சும்மா கிரைண்டரில் போட்டதுனால இந்த கல்கண்டை வந்து நான் பொடிக்கலை, இப்படியே போட்டு ஆட்டினேங்க. இவ்வளோதான் செஞ்சிச்சு. நான் சரி பங்காக வருமோன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோதான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அந்த மாவு இந்த வச்சுருக்கேன், ஆட்டின மாவு. இந்த அளவில் நான் ஆட்டின மாவு இது தாங்க. உளுந்தம்பருப்பு பச்சரிசி கல்கண்டு போட்டு ஆட்டின மாவு. இந்த 1 டம்ளர் அரிசிக்கு இது உளுந்தம்பருப்புக்கு இந்த மாவு வந்திருக்கு எனக்கு. கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். இது உங்கள் சௌகரியம் தாங்க. கடலெண்ணெயாச்சும் ரீஃபைண்ட் ஆச்சும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஹீட்டை வச்சுக்கிட்டு தான் சுடணும் இந்த வடை. ஏன்னா இனிப்பு சேர்த்த உளுந்தில் சாதாரண வடை மாவுனா மெது வடைக்கெல்லாம் நல்லா புகையை விட்டு நம்ம தட்டி போட்டு எடுத்துகிட்ருப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து காய்ச்சல் கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் அந்த வடை மாவு பக்குவத்துக்கு தான் ஆட்டியிருக்கேங்க. நல்லா உருண்டை பிடிச்சி என்ன காஞ்சிருக்கான்னு பார்த்துக்குவோம். போதும், இந்த காய்ச்சல் இருந்தால் போதுங்க. இந்த வடையை போட்டுக்கலாம். தீயை மெதமாக வச்சு கொஞ்சம் இது மெதுவாக வேகணும். அப்போ தான் உள்ளே வர நல்லா வேகும். நல்லா உருட்டிக்கிட்டோம்னா வடையும் நல்லா வட்டமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரே மாதிரி இது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சுடணும். அவசரமாக சுடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துக்கு வரவுமே எடுத்துடலாம். நீங்கள் கல்கண்டு வடை இப்போ தயாராகிடுச்சுங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான பலகாரம். செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.